Neelaveni goes by bicycle to her school every day. Her average speed is 12 km per hour and she reaches school in 20 minutes. What is the increase in speed if she reaches the school in 15 minutes? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு வேரியபிள் எழுதிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீடு. ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது ஸ்பீடு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேரியபிள் என்னது டைம். டைம் இன் மினிட்ஸ். சரியா? சோ இது எக்ஸ்ன்ற வேரியபிள் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒய்ன்ற வேரியபிள். ஸோ வாட் இஸ் x1? x1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனோம்னா ஸ்கூல் எப்போ ரீச் பண்றாங்க, 20 மினிட்ஸ்ல ரீச் பண்றாங்க. வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு? அப்போ ஸ்பீடை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ 15 மினிட்ஸ்ல அவங்க ரீச் ஆகணும்னா அவங்க எவ்வளோ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 15 மினிட்ஸ்ல ரீச் ஆகணும்னா பாத்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது டைம் என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் திஸ்? x2 நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னது y1, இது என்னது y2. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இதை நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் எழுதிடணும். ஸோ x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2 தான் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா. இப்போ இதுல x1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மல்டிப்ளைடு பை y1 இஸ் 20 இஸ் ஈக்குவல் டு x2 என்னன்னா நமக்கு தெரியாது, y2 என்னன்னா 15. So 12 multiplied by 20 by 15 is equal to x2. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? இங்க 5 ஆல கேன்சல் பண்ணலாம். 4 5s are 20, இங்க 3 5s are 15. நெக்ஸ்ட் இது 1 3 is 3, என்னது 4 3s are 12. அப்போ x2 is equal to எவ்வளோ? x2 is equal to 4 multiplied by 4 is 16 கிலோமீட்டர் per hour. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ஸ்பீடு வந்து 16 கிலோமீட்டரா இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னா 16 கிலோமீட்டர் பர் ஹவர் போனாங்கன்னா அவங்க 15 மினிட்ஸ்ல போய் சேர முடியும். நமக்கு கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு? அப்போ அவங்க எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே அவங்க 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, 16 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவங்க போகணும். அப்போ என்ன வரும், 16 கிலோமீட்டர் மைனஸ் 12 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ அவங்க எவ்வளவு கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து அவங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஷி ஹேஸ் டு இன்க்ரீஸ் ஹர் ஸ்பீடு. 12 கிலோமீட்டர்ல போடுறதா அவங்க என்ன பண்ணணும், 16 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவங்க போகணும். 16 ஆன்சர் நிறுத்திடக்கூடாது. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னா அவங்களால போய் ரீச் ஆக முடியும் 15 மினிட்ஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 4 கிலோமீட்டர் பர் ஹவர்.